சென்னை விமான நிலையத்தில் 2 புறப்பாடு விமானங்களும் 3 வருகை விமானங்களும் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு செல்லும் ஸ்பைஸ்ஜெட் பயணிகள் விமானங்கள், புனேவில் இருந்து சென்னை வர வேண்டிய ஸ்பைஸ்ஜெட் விமானம், தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு வரும் ஸ்பைஸ்ஜெட் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களால் பயணிகள் விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திடீரென விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் முன்பதிவு செய்திருந்த பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் அதிக கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கியுள்ளது. அதே சமயத்தில் தமிழகத்தில் இன்றும் நாளையும் அதிக கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் சிவப்பு எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாகையில் கடந்த 24 மணி நேரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நிலையில் இந்த ஆண்டு 6 நாட்களுக்கு முன்னதாகவே கேரளத்தில் பருவமழை தொடங்கியுள்ளது. அரபிக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரிக்கு வடமேற்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இது இன்று கரையை கடக்கவிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கேரளம், கர்நாடகம், கோவா, மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு இன்றும் நாளையும் கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. இரு நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வரும் நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரி ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா மிகப்பெரிய அளவில் ட்ரோன் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. நகரின் பல்வேறு இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இதனால் குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்த நிலையில் மக்கள் நிலத்தடி சுரங்கப்பாதை நிலையங்களில் தஞ்சமடைந்தனர். மேலும் இந்த தாக்குதலில் உடைமைகளை மக்கள் இழந்து பரிதவித்து வருகின்றனர். தாக்குதலில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் முதல் முறையாக போர் கைதிகளின் பரிமாற்றம் நடைபெற்றுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் நிலையில் துருக்கியில் கடந்த வாரம் முதல் முறையாக இரு நாட்டு அதிகாரிகளுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது இரு நாடுகளுக்கும் இடையில் கையெழுத்தான ஒப்பந்தத்தை தொடர்ந்து முதல் முறையாக நேற்று மிகப்பெரிய அளவில் போர் கைதிகளின் பரிமாற்றம் நடைபெற்றது. இதில் இரு நாடுகளும் தலா 390 போர் கைதிகளை விடுவித்துள்ளனர். இதில் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவால் சிறைப்பிடிக்கப்பட்ட தலா 270 வீரர்கள் மற்றும் 120 பொதுமக்கள் அடங்குவர். பயங்கரவாதத்தை தூண்டிவிடும் பாகிஸ்தான் மக்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவது சர்வதேச சமூகத்திற்கு அவமானமாகும் என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா கடுமையாக சாடியது. ஆயுத மோதலில் பொதுமக்களின் பாதுகாப்பு என்ற தலைப்பில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் விவாதம் நடைபெற்றது. எல்லை தாண்டிய பயங்கரவாத தொடர்புகள் இருந்த போதிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து கருத்து தெரிவித்ததற்காக பாகிஸ்தானை இந்தியாவின் நிரந்தர தூதர் ஹரிஷ் பூரி கடுமையாக சாடி பேசினார். பல விஷயங்களில் பாகிஸ்தான் பிரதிநிதியின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க நிர்பந்திக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், பயங்கரவாதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் எந்த வேறுபாட்டையும் காட்டாத ஒரு நாடு பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து பேச எந்த தகுதியும் இல்லை என்றும், பாகிஸ்தான் மக்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவது சர்வதேச சமூகத்திற்கு அவமானமாகும் என்று சாடினார். மேலும் இந்த மாத தொடக்கத்தில் பாகிஸ்தான் ராணுவம் வேண்டுமென்றே இந்திய எல்லை கிராமங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது என்று குற்றம் சாட்டினார். இந்தியா பாகிஸ்தான் சண்டையின் போது பூஞ்ச் பகுதியில் ட்ரோன் மற்றும் ஷெல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களை நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். புதுடெல்லியிலிருந்து ஜம்மு காஷ்மீர் சென்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து உரையாடினார். அப்போது அங்கிருந்த பள்ளி ஒன்றுக்கும் சென்று பள்ளி மாணவர்களை நேரில் சந்தித்து பேசினார். அவர்கள் தங்களது கவலையை தெரிவித்த போது, கவலை வேண்டாம், நிலைமை நிச்சயம் சரியாகும். இந்த பிரச்சினைக்கு நீங்கள் கொடுக்கும் தீர்வாக இருக்க வேண்டியது என்னவென்றால், நன்றாக படியுங்கள், நன்றாக விளையாடுங்கள், பள்ளியில் அதிகமான நண்பர்களை சேருங்கள் என்று ஆறுதல் கூறினார். ஜார்க்கண்டில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சல்களுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் நக்சல் அமைப்பு தலைவன் உட்பட 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர்.
ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள லதேகர் மாவட்டத்தில் நக்சல் நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் இணைந்து அந்த பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு மறைந்திருந்த நக்சல்கள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதற்கு பாதுகாப்பு படையினர் கொடுத்த பதிலடியை நக்சல் அமைப்பை சேர்ந்த 2 பேர் கொல்லப்பட்டனர். அதில் ஒருவன் ரூபாய் 10 லட்சம் அறிவிக்கப்பட்ட நக்சல் அமைப்பு தலைவன் பப்பு லோகாரா, மற்றொருவன் ரூபாய் 5 லட்சம் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருந்த பிரபாத் கஞ்சு என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த இடத்திலிருந்து துப்பாக்கி, வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த பகுதியில் நக்சல்கள் பதுங்கி இருக்கலாம் என பாதுகாப்பு படையினர் சந்தேகிக்கப்படும் நிலையில் அவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தேசபக்தி உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக மைசூர் பாக்கிலிருந்து பாகிஸ்தான் நீக்கம் செய்யப்பட்டு மைசூர் ஸ்ரீ என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தேசபக்தி உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக இந்தியர்களின் பாரம்பரிய இனிப்பான மைசூர் பாக்கிலிருந்து பாக் நீக்கப்பட்டு மைசூர் ஸ்ரீ என மறுபெயரிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கடந்த மாதம் 22ஆம் தேதி நடந்த தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் மீதான கடும் கோபத்தின் விளைவாகவும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் இந்தியர்கள் மிக விரும்பி சாப்பிடும் இனிப்பு வகையான மைசூர் பாக்கின் பெயர் மைசூர் ஸ்ரீ என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று மோத்தி பாக் மோத்தி ஸ்ரீ என்றும், ஆம் பாக் ஆம் ஸ்ரீ என்றும், கோந்த் பாக் கோந்த் ஸ்ரீ என மறுபெயரிடப்பட்டுள்ளன. அது சுவையான உணவுகள் நம் தேசத்தின் பெருமையையும் பிரதிபலிக்க வேண்டும். இந்த முடிவு மொழியில் சார்ந்ததல்ல, உணர்வுபூர்வமானது என்று இனிப்பு விற்பனையாளர்கள் தெரிவித்து வரும் நிலையில் வாடிக்கையாளர்கள் இந்த பெயர் மாற்றத்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுள்ளனர். ஜெர்மனியில் ரயில் நிலையத்தில் பெண் ஒருவர் கத்தியால் குத்தியதில் 18 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களில் 4 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. ஜெர்மனியில் உள்ள ஹம்பர்க் ரயில் நிலையத்தில் ரயில்களின் வருகைக்காக காத்திருந்தவர்களை பெண் ஒருவர் திடீரென தாம் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அருகில் உள்ளவர்களை சரமாரியாக குத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் 18 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களில் 4 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவத்தை அடுத்து அங்குள்ள போலீசார் அந்த பெண்ணை கைது செய்து தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட பெண்ணுக்கு மனநிலை பாதிப்பு உள்ளதா என்பது குறித்து விசாரிக்க உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.